சொல்ற விதத்துல ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ணா நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும், நிறைய நல்ல பலன் கிடைக்கும். பாருங்க, லூமினோ பெராக்ஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நான் முதலே சொன்னேன். இந்த 2 மணியிலிருந்து 4 மணி வரைந்திலும் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் லிங்கோத்பவர் காலம். இந்த லிங்கோத்பவர் காலத்துல ஆகாயத்துல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொன்னேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பேரு லூமினோ பெராக்ஸ் ஈத்தர். ஆன்மீகமும் அறிவியலும் 2 கிட்ட கிட்ட அண்ணன் தம்பி மாதிரி. நீங்க எல்லாரும் செல்லு வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன்னு அந்த பேரை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலிருந்து என்ன மாதிரி ஒரு பவர் கீழே வருது அப்படிங்கிறது தெரியும். அந்த எனர்ஜி பவர் இன்னைக்கு மட்டும்தான் வரும், நாளைக்கு வராது. அது எப்படி சுவாமி அப்படின்னா, காலண்டர்ல பாருங்க, டெய்லி நட்சத்திரம் திதி இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதுல இன்னைக்கு மாசி மாசம் தேய்பிறை சதுர்த்தசி அப்படின்னு பேரு. பௌர்ணமி போய் 14வது நாள் இன்னைக்கு. இப்போ மாசி மாசம் பௌர்ணமி போய் 14வது நாள் அந்த லூமினோ பெராக்ஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கிடைக்குமா. இந்த ஒரு நாள் மட்டும்தான் கிடைக்கும். நான் சொல்றது தவறா இருந்தா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப அந்த சிவராத்திரி அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த காலத்துல பெரியவங்க வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இன்னைக்கு அந்த கதிர்வீச்சு வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா சிவனை நினைச்சு எல்லாரும் முழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அறிஞர்கள் இன்றைய தினம் முழிச்சிருந்து அந்த கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும், நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குன்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நேரா எல் மாதிரி உட்காருங்கன்னு சொன்னேன். நம்ம எல்லாம் டபிள்யூ மாதிரி உட்கார்ந்துருக்கோம். இப்ப எல் மாதிரி நேரா உட்கார்ந்தா அந்த எனர்ஜி நேரா போகுமா. ஈஸியா சொல்றேன் பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் குளுக்கோஸ் போட்டா அந்த கையை மடக்க கூடாது. மடக்குனா என்ன ஆகும்? ரத்தம் குளுக்கோஸ் பாட்டிலுக்கு போயிடும். இப்ப நேரா வச்சுதான் குளுக்கோஸ் உடம்புக்குள்ள போகும். அப்ப இந்த நேரத்துல நேரா உட்கார்ந்தாதான் அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் இவ்வளவு விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன். அதே மாதிரி நேரா உட்கார்ந்து இருக்கும் பொழுது பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை ரொம்ப அழகா இருக்குமா. அப்ப அந்த எனர்ஜி நேரா போனா கல்யாணம் ஆனவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். எங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்கு சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்றீங்க, சொல்றேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிறது வராதான். இதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது. அதனாலதான் முதலே சொன்னேன், ஆன்மீகமும் அறிவியலும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனாலதான் நேரா உட்காருங்க, எல்லாமே உங்களுக்காக தான் சொல்றோம். ஸோ அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு விதி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கோயிலில் சிவன் ராத்திரி. இப்போ சிவன் ராத்திரியில் இப்போ 4வது கால பூஜை அப்படின்னு பண்ண போறோம். இந்த 4வது கால பூஜைங்கிறது மகா அபிஷேகம் அப்படின்னு பேரு. சுவாமிக்கு எல்லா வகையான அபிஷேகங்களும் பண்ணுவோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி இவ்வளோ லிட்டரு பாலை கொண்டு சாமி மேல ஊற்றியே ஆகணுமா, வேஸ்டா தானே கீழே போகுது அப்படிங்கிறார். அப்போ இப்போ நம்ம கையில எல்லாத்தையும் செல்போன் இருக்கு, ஆமாவா? இருக்கா இல்லையா? தலை மட்டும்தான் அடுத்து வாங்கி வரல. அந்த செல்போன் 30,000க்கு வாங்கி வச்சாலும் 300 ரூபாய்க்கு சிம்மு வாங்கி போல என்ன ஆகும்? பேச முடியாது. அப்படியே 300 ரூபாய்க்கு சிம்மு போட்டாலும் 3 மணி நேரம் சார்ஜ் போடலன்னா பேச முடியாது. பக்கத்தில் இருக்க டவர் வேலை செய்யலைன்னா இவ்வளவு விஷயம் இருக்குது. அது மாதிரி அந்த டவர் தான் நம்ம பேசுற கனெக்டிங்க இழுத்து செல்லுக்கு கொடுக்குது. அந்த செல்லுல இருக்க சிம்மு தான் நம்மளை பேச வைக்குது. அது மாதிரி இந்த கோவில் மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு அடியில செம்பு தகடு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோவிலையும் சாமிக்கு அடியில செம்பு தகடு வச்சிருப்பாங்க. மேல கோபுர கலசம் உயரமா இருக்கும். அப்ப இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பவரை வாங்கி இந்த கலசம் நேரா சாமிக்கு கொடுக்கும். சுவாமி விக்கிரகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய செம்பு தகடுக்கு அந்த எனர்ஜி போகும். இப்ப நம்ம வீடு பாத்தீங்கன்னாக்கா 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் திறந்து வச்சிருக்கோம். கோயில் எத்தனை மணி நேரம் திறந்து வச்சிருக்கோம்? 2 மணி நேரம் தான் திறந்து வச்சிருக்கோம். மீதி நேரம் அடைச்சி வச்சிருக்கோம். அப்ப அந்த மேலிருந்து வரக்கூடிய பவர் எல்லாமே இந்த மூலஸ்தானத்துக்குள்ளேயே இருக்கும். இந்த கோயிலை திறந்து நம்ம போய் நின்னோம்னா அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்குமா. அதனாலதான் மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போங்க,
வீட்டுல கஷ்டமா இருந்தா கோயிலுக்கு போங்க. இப்ப கோயில்ல போய் சாமிக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சு நின்னா அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்குமா? அப்ப நம்ம என்ன கவலையா வந்திருக்கோமோ அது சரியாகும் அப்படின்னு விதி. அதனாலதான் கோயிலுக்கு போக சொல்றோம். அப்ப இந்த உள்ள இருந்து அந்த எனர்ஜி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி சுவாமியை அடைச்சி வச்சிருக்கும் போது பால், தயிர், மோர், சீயக்காய், வெண்ணெய், திருமஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி, கல்கண்டு, திராட்சை, இந்த மாதிரி எல்லா பொருளையும் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி அதிகமா வெளிப்படுமா. ஏன்னா சுவாமி வந்து உள்ள அடைச்சி வச்சிருக்கனால ஹீட்டாவே இருக்குமா. அப்ப இந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது இந்த குளிர்ச்சியும் ஹீட்டும் சேர்ந்து வெளியில வரும்போது நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்குமா. அப்ப நம்ம ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு விதி. அதனாலதான் கோயிலுக்கு போக சொல்றோம். அந்த மாதிரி இந்த சுவாமியுடைய கதைகள் எல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் சேர்ந்தது அந்த 4 பேர் இந்த ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்க வாசகர். இவங்க 4 பேரு தான் சிவனை பத்தின தகவல் எல்லாம் நிறைய வெளியில போய் சொன்னாங்களாம். அதுல ஒருத்தருக்கு 16 வயசுலயே இறந்து போயிட்டார். அவருக்கு பிறந்து 3 வயசுல இருந்தே பாட்டு பாட ஆரம்பிச்சாராம். பார்வதி தேவி போய் அவருக்கு வந்து பால் கொடுத்தாங்களா, அது ஞான பால்னு பேரு. 3 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சார். ஒவ்வொரு ஊரா கோயில் கோயிலா போய் போனாராம். கரெக்டா 16வது வயசு அவர் இறந்து போயிட்டார். 16வது வயசு அன்னைக்கு அவருக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு ராஜா வீட்டுல பிறந்த பொண்ணு ஒண்ணு சுவாமி மேல தீவிர பக்தியா காசி போய் ஒரு முனிவர்கிட்ட போய் சிசிய பிள்ளையா ஆயிட்டான். அங்கேயே இருந்தான். கடைசியில இறைவன் நடத்தும் நீலையால அந்த பொண்ணு வந்து வாசகரை கல்யாணம் பண்ணாங்க. அப்ப இவங்களை கல்யாணம் பண்ணும் பொழுது கரெக்டா 16வது வயசு. கல்யாணத்தன்னைக்கு 1500 பேர் வந்து சேர்ந்திருந்தாங்களாம். அந்த கல்யாணத்தன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் முக்தியை கொடுத்தாராம். சிவபெருமானுடைய கதைகள் எல்லாம் சொல்லி எல்லாரும் கேட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவரு மூர்ச்சி ஆனாரா, அடுத்து அவங்க மனைவி மூர்ச்சி ஆனாங்களா. அந்த கல்யாணத்துக்கு வந்த 1500 பேரும் ஒரே இடத்துல மூர்ச்சி ஆனாங்களாம். அத்தனை பேரும் சிவன் பாதத்துல போய் அன்னைக்கு ஐக்கியமானாங்களாம். இதுதான் அவருடைய கதை. கரெக்டா 16வது வயசுலயே எல்லா கோயிலை பத்தி வெளியில சொல்லிட்டு சாமிகிட்ட போய் ஐக்கியமானதாக ஐதீகம்.